ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து வெள்ளை முடி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வெள்ளை முடி வந்து வந்திருக்கு, அதை எப்படி நம்ம கருப்பு முடியாக ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இதை ட்ரை பண்ணிகிட்ருப்போம். ஸோ நான் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த இதை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த வெள்ளை முடி வந்து ப்ரௌன் கலரில் மாறும், அதுக்கப்புறமேட்டுக்கு கருப்பாக வந்து மாறும். இந்த ஏர் பேக்கை வந்து எப்பயுமே வந்து வாரத்தில் ஒரு 3 வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு நல்லாவே தெரியும். இதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க ஒரு 3 பொருள் தான். ஸோ அந்த 3 பொருள் மட்டும் இருந்தால் போதும். நம்ம முடிக்கு என்ன லென்த்து வேணுமோ லென்த்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஏர் பேக் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும். முடி வந்து நல்லா நீளமாகவும் வளரும், அதுவும் இல்லாமல் நல்லா கருப்பாகவும் இருக்கும். நீங்கள் இந்த ஏர் பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ரொம்ப பேசலை, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நிறைய பேருக்கு வந்து வெள்ளை முடி இருக்கும், அங்கங்கே வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போதே இந்த ஏர் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய வெள்ளை முடி இருந்தாலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கருப்பு மிளகு இருக்குல்ல, கருப்பு மிளகு நம்ம ரசம் வைப்போம்ல, ஸோ அந்த மிளகு தான். அந்த மிளகுல வந்து 1 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க, உங்கள் முடிக்கு தேவையான அளவுக்கு. பட் இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை சாறு அது வந்து 1 ஸ்பூனு எடுத்துக்கணும். தயிர் வந்து 1/2 கப்பு தயிர். ஸோ உங்கள் முடிக்கு எவ்வளோ நீங்கள் தயிர் வேணுனாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நீங்கள் 1/2 கப் எடுத்திங்கன்னா, ஆனால் வந்து கருப்பு மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூனு, எலுமிச்சும் ரொம்ப சேர்க்கக்கூடாது, 1 ஸ்பூன் தான். நீங்கள் தயிர் மட்டும் உங்கள் முடிக்கு எவ்வளோ லீலம் இருக்கோ ஸோ அந்தளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிளகுத்தூள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தயிரோடு மிக்ஸ் பண்ணி இந்த எலுமிச்சை சாறையை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஏரில் வந்து ஸ்கேல்ப் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா தடவும் போது நல்லா வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். தயிர் வந்து குளிச்சதான். ஸோ ஒரு 1/2 hour இல்லை 1 hour கூட நீங்கள் இருக்கலாம். இருந்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கணும், ரொம்ப வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சியான தண்ணியும் இருக்கக்கூடாது. மீடியமாக வார்ம் வாட்டராக இருந்தாலே ஓகே தான். நீங்கள் அந்த வாட்டரில் வந்து நல்லா குளிச்சுட்டு முடியை வந்து நல்லா வந்து காய விட்டுருங்க. காய விட்டு பார்த்திங்கன்னா வந்து முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா வந்து ஆயில் அப்ளை இருக்கணும், ஆயில் இருக்கணும் ஹேரில். சும்மா நார்மலாக வந்து ஆயில் இல்லாமல் அந்த ஏர் பேக் யூஸ் பண்ணாதீங்க, முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து எண்ணெய் வந்து வச்சுக்கோங்க தலையில். வச்சதுக்கப்புறம் நல்லா வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. நம்ம தலை குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து சீப்பு வச்சு நல்லா சிக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சிங்கன்னா முடி வந்து கொட்டாது, அவ்வளோக்கா சிக்கும் விழாது. ஸோ நீங்கள் நல்லா சீப்பு வச்சு சீவிட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஏர் பேக் போடுங்க. 1/2 hour இல்லை 1 hour வந்து நல்லா வந்து முடியில் வந்து ஊற விடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வெதுவெதுப்பான நார்மல் வாட்டரில் வந்து நல்லா வந்து அலசிக்கோங்க. சூரிய ஒளியில் வந்து டைரெக்டாக வந்து முடியை வந்து காய வைக்க வேண்டாம், சும்மா கொஞ்சம் நிழல்லே வந்து முடியை வந்து காய வச்சுக்கோங்க. முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பாக இருக்க வெள்ளையாக இருக்க முடி வந்து லைட்டாக வந்து ப்ரௌனாக மாறும், அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கருப்பாகவே மாறிடும். ஸோ இதை நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு முடி கூட வெள்ளை முடியாக வராது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.